నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஆந்திராவில் காவலிக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். மொத்தம் இங்கே ஒரு 75 குட்டி இருக்குது. இதுலேருந்து ஒரு 60 குட்டி நம்ம எடுக்கிறோம். திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார், அவருக்காக நம்ம அந்த குட்டிகளை எடுக்கிறோம். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే కావలి దగ్గర, ఆంధ్రప్రదేశ్ కావలి దగ్గర ఇక్కడ ఉన్నాము. ఇక్కడ 75 పిల్లలు సేల్స్ కూడా ఆయన చెప్పినారు. దీంట్లో నుంచి ఒక 60 పిల్లలు మనం ఎత్తున్నాము, కాటాకి ఎత్తున్నాము. పర్ కేజీ 430 అనేసి. நண்பர்களே, இந்த குட்டிகளை நம்ம பர் கேஜி வந்து 430 சொல்லி எடுக்கிறோம். இந்த 75 குட்டியில் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற குட்டி 60 குட்டி, 15 குட்டி இதில் கழிச்சிடலாம். இது எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே வர்றது. எடை போட்டு வெளியில் விட்ட குட்டி தான் இங்கே நிற்கிது. இப்போ இந்த மாதிரி குட்டிகளை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எஃப்எம்டி போடணும். இங்கே எஃப்எம்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து டிவார்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சீசனுக்கு இது வரைக்கும் எஃப்எம்டி போட்டிருக்கணும், இவங்க போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எஃப்எம்டி போடுறது நல்லது. அது வந்து ఏందా పిల్లలంతా తోకలు వస్తున్నాయా? తీరతి గాడి ఎత్తినా తీసేట్రా. పుస్తకం డ్యామ్లుగా நண்பர்களே, இது வரைக்கும் 33 குட்டி எடை போட்டிருக்கு. ఫ్రెండ్స్, ఇంతవరకు 33 పిల్లలు వేసినాము. అన్నీ తెలంగాణ హైబ్రిడ్ పిల్లలు. ఈ మరి పిల్లల్ని ఫ్రెండ్స్ మనం ఎత్తుకుపోయిందే ఈ సీజన్కి చూస్తే ఎఫ్ఎండి వేసేయాలి. మనం గాలి అంటాం కదా, దానికి వ్యాక్సినేషన్ వేసేసి మళ్ళీ ఒక వారం తాలు కూడా డివార్మింగ్ చేసుకోవచ్చు. డివార్మింగ్ చేసిన తర్వాత మనం వ్యాక్సినేషన్ వేసిన డేట్ నుంచి 21 రోజులు లెక్క పెట్టుకొని పీపీఆర్ వేసేయండి. పీపీఆర్ తర్వాత ఈటీ కూడా వేసుకోవచ్చు. పీపీఆర్ ఎఫ్ఎండి మెయిన్ అయిన దాని తర్వాత டைம் ఉంటే ஈட்டி வேసుకోண்டி. நண்பர்கள், இந்த மாதிரி குட்டிகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று எஃப்எம்டி போடுங்க, ஒரு வாரம் கழித்து டிவார்மிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எஃப்எம்டி போட்ட, அதாவது எஃப்எம்டி வேக்சினேஷன் போட்டதுலேருந்து ஒரு 21 நாள் கழித்து நீங்கள் திரும்பவுமே பிபிஆர் போடுங்க. பிபிஆர் போட்டிருக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம், நம்ம அதுக்கு தெரியாது. இவங்க ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வரவங்க கிடையாது. அங்கங்கே போயிட்டு பட்டி பட்டியாக அங்கே ஒரு 4, 5, 10 எடுத்துகிட்டு வர்றவங்க. ஸோ ஒரு இடத்துல போட்டிருந்தாலும் இன்னொரு இடத்துல போட்டுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து எஃப்எம்டி போட்டுட்டு பிபிஆர் டிவார்மிங் பண்ணுங்கள். எஃப்எம்டி போட்டதுலேருந்து 21 நாள் கணக்கு வச்சு பிபிஆர் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து டிவார்மிங் வரும். டிவார்மிங் பண்ணிவிட்டு ஈட்டி போட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது அம்மா இதெல்லாமே வெயில் காலங்களில் வர்றது. வேறு ஏதாவது ஒரு வேக்சினேஷன் இருக்கக்கூடிய நோய் சீசனெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 3 வேக்சினேஷன் மட்டுமே நம்ம கரெக்டாக போடணும். நண்பர்களே, நம்ம இங்கே குட்டி வாங்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னா தைலஞ்செடி வளர்த்து விற்கிறாங்க. இது ஹைப்ரிடு தைலம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜாம் ஆயிலுன்றாங்க. இதனுடைய பேர் வந்து ஜாம் ஆயிலுன்றாங்க. நம்ம யூக்கலிப்டஸு தைல மரம்னு சொல்லுவோம். இதை பற்றின டீட்டெயில் கேட்கலாம், இங்கே தான் இருக்குது, அதனால் கேட்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெம்மு வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த தண்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுலேருந்து வளருது. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை மட்டும் கேட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி அந்த கோகோ பிட்டில் வச்சு இது உள்ள மேலே வந்து அந்த ஷீட்டு போட்டிருக்குறாங்க. லைட்டாக வெளிச்சம் பட்டுருக்கு. தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இது எத்தனை நாள் வைப்பாங்க என்னன்னு தெரியல, அது டீட்டெயில் கேட்கலாம் நம்ம. అన్నా దీని డీటెయిల్ చెప్పనా? ఇది ఎట్లా స్టార్టింగ్ నుంచి చెప్పండి. దీని నార్మల్ తైలం చెట్లకి మేము తైలం అంటాము, ఇది మీరు జామ్ ఆయిల్ అంటున్నారు. హైబ్రిడ్ చెట్లు 3 సంవత్సరాల కటింగ్ వస్తుంది. 3 సంవత్సరాల్లో కటింగ్ వచ్చేస్తుంది. ఒకసారి మొక్క నాటితే 3 కటింగ్లు వస్తుంది. ఒకసారి మొక్క நாடுতে 3 கட்டிங்ல. நண்பர்களே, இது வந்து ஹைப்ரிட் செடின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி வச்சோன்னா 3 வாட்டி கட் பண்ணலாமா.
దీనికి 3 வருஷத்துலேயே ஒரு கட்டிங்க்கு வந்துருமா அது? ఒక ఎకరం 50 టన్నులు వస్తుంది. 1 ఏకర్ வந்து 50 టన్ను வருன்றாరు. ఇది ఎట్టనా మీరు దీన్ని రెడీ చేస్తారు? ఇది చిన్న చిన్న స్టెమ్ పెట్టుంటారు దీంట్లో. ఇది చెట్టు కొట్టినాక మొక్క ఇగురు వస్తుంది. చెట్టు కొట్టినాక మొక్క ఇగురు వస్తుంది. ఆ ఇగురు కోసుకొచ్చి కటింగ్ చేసి దాంట్లో పెడతాం. ఇగురు దాంట్లో இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செடி வந்து கட் பண்ண பிறகு அதில் துளிர் வரும். அந்த துளிரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் வச்சு நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்றாங்க. 3 సంవత్సరాలు இதான் நம்ம அந்த பக்கம் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஷெட் இருக்குது. இந்த ஷெட்டில் வந்து வளர்க்குறாங்க. அந்த ஸ்டெம்மை வச்சுட்டு இது என்னது நாள் ఈ மாதிரி ఉండాలి దీంట్లో? ఈ మాదిరిగా నెల ఉండాలి. இந்த 25 రోజులు இந்த மாதிரி ஒரு 25 நாள் వరకు இந்த கிளைமேட்டில் வச்சுருப்பாங்களாம். అప్పుడు వచ్చిన తర్వాత బాగా వచ్చిన తర్వాత ఈ மாதிரி பயிர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து வச்சுருவாங்களாம். இந்த வெளியில் வச்ச பிறகு இது ఈ மாதிரி ఎనిమిది నాలుగు ఉండాలన్నా అయ్యే? ஒரு మాసం இந்த மாதிரி இருக்கணுமா? அதுக்கப்புறம் అనగా సేల్స్కి వస్తుంది ఇది? ఒక నెల తర్వాత సేల్సా? ఇది దీన్ని ఎత్తి నార్మల్గా ఇచ్చేటప్పుడు ఎట్టిస్తారు? దీనికి కవర్లో ఉంటుంది. ఎత్తేస్తాం. ఆ కేటుకి 25 రూపాయలు తీసుకున్నాం. దీంతో కూడా ఆ బిన్ను మరం దాన్ని ఏమంటారా? కేట 25 రూపాయలు దానికోసం తీసుకుంటారు. 25 తీసుకొని మళ్ళీ మన తెచ్చి చెట్లు ఇప్పుడు 25 ఇచ్చేస్తాం. మళ్ళీ తెచ్చిస్తే 25 ఇచ్చేస్తారు. சரி, அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த துளிர் வர்றதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒரு 25 நாள் அந்த மாதிரி ஷெட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து ఇక్కడ ఒక 25 రోజులు ఉంటాయా? இங்கே ஒரு 25 நாள், இங்கே ஒரு 25 நாள் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க. சேல்ஸ் கொடுக்கும்போது இந்த ட்ரேவோடு சேர்த்து கொடுக்குறாங்களாம். இந்த ட்ரேக்கு 25 ரூபா கணக்கு பண்ணுறாங்க. அந்த 25 நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த 25 ரூபா அவங்க கொடுத்துட்றாங்களாம். மொக்க ఎంత రేట్ అవుతుందన్నా ఇది? ஒரு நாற்று வந்து 5 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்களாம். 40 మొక్కలు. మీ పేరు చెప్పండి. நண்பர்களே யாருக்காவது தேவைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம். మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నాము? ఇప్పుడు నెల్లూరు జిల్లా కావాలి. నెల్లూరు జిల్లా కావలి பக்கத்தில் இருக்கிறோம். போகோல் அந்த மண்டலில் இருக்கிறோம். நம்பர் చెప్పండి. 96 96 52 52 84 84 83 83 28. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் வேணும்னா அவர் சொல்லுவார். நீங்கள் நேரில் வந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். హైబ్రిడ్ తైలు నాత్, యూకలిప్టస్ నాత్ ఇది. దీనికి ఒక్కో దానికి మోడల్ వేరు ఉందా? నెంబర్ 7 இதுக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அவங்க. இந்த நாற்று வந்து 7 316ன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி ஒரு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சரிண்ணா, தேங்க்ஸ். మా ఏరియాకు ఉన్నది. మాది కూడా జామాయిలతో పెట్టినాం. అది మాది పాకాలం నారు. అది 5 6 మాటలు 10 మాటలు కొట్టేస్తప్పుడు వస్తూనే ఉంటుంది. అది నాటుది. ఇది ఊరిని ఎక్కువ చేస్తుంది. ఇది 3 మాటలు వస్తుంది అంటున్నారు. ఇది బిన్నాక వస్తుంది అంతే. సంవత్సరంలో కటింగ్ వచ్చేస్తుంది. 9,000 మంది ఉన్నారు అంతే. இதில் சின்ன சின்ன ஸ்டெம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அதை வச்சு அதை கிளைமேட்டில் வச்சுக்கப்போ அதுலேருந்து சைடில் அதுவாக துளுத்து வருது. இது வேர் இல்லை, விதை இல்லை, வெறும் அந்த ஸ்டெம்மை வச்சு அதுலேருந்து வளர்க்குறாங்க. இட்டாச்சா? வாஷ் பண்ணி உள்ளே விடுங்க சார். அதில் லைன் இருக்குது, நிறைய வருது. நல்லா இருக்கு சார். கழுவுல அதனால அப்படி தெரியல. கழுவுனாவே உங்களுக்கு அந்த சைனிங் வந்து